ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணியை ஒரு ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா த்ரில் வெற்றியை ருசித்தது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணி தொடக்க ஆட்டக்காரர் சால் 14 பந்துகளில் அதிரடியாக 48 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து வந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அதிரடியாக அரை சதம் அடிக்க கொல்கத்தா அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன்கள் குவித்தது. 223 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய பெங்களூரு தொடக்க வீரர் விராட் கோலி 2 சிக்சர்களுடன் 18 ரன்கள் எடுத்து கேட்ச் ஆனார். இருப்பினும் வில் ஜாக்ஸ், படிதர் இருவரும் அதிரடியாக அரை சதம் அடித்ததால் பெங்களூரு அணி வெற்றி பெற கடைசி ஓவரில் 21 ரன்கள் தேவைப்பட்டது. கரண் சர்மா அதிரடியாக 3 சிக்சர்களை பறக்கவிட்ட நிலையில் ஆட்டம் இழந்தார். கடைசி பந்தில் 3 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த அணி 1 ரன் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதனால் 1 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி த்ரில் வெற்றி பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.